வணக்கம் நண்பர்களே. பிஎம் கிஷான் 22வது தவணை இகேஒய்சி போதாது, இனி விவசாயி ஐடியும் கட்டாயம். பிஎம் கிஷான் 22வது தவணை முக்கிய அப்டேட் ஒன்று வெளிவந்திருக்கு. அது என்னங்கிறத இந்த வீடியோவில் நம்ம முழுவதும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. மத்திய அரசு விவசாயிகளுக்காக செயல்படுத்தி வரும் பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி யோஜனா திட்டத்தின் கீழ் இதுவரை 21 தவணைகள் விவசாயிகளின் வங்கி கணக்குகளில் நேரடியாக செலுத்தப்பட்டுள்ளன. தற்போது விவசாயிகள் 22வது தவணைக்காக காத்திருக்கின்றனர். பிப்ரவரி அல்லது மார்ச் 26இல் இந்த தவணை வழங்கப்படலாம் என எதிர்பார்ப்பு இருந்தாலும் இதுவரை அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகவில்லை. இதனிடையே 22வது தவணையை பெறுவதற்காக மத்திய அரசு ஒரு முக்கிய புதிய விதியை அமல்படுத்தி உள்ளது. இதுவரை பிஎம் கிஷான் தொகை பெற இகேஒய்சி மட்டும் போதுமானதாக இருந்த நிலையில் இனிமேல் இகேஒய்சி உடன் சேர்த்து டிஜிட்டல் விவசாயி ஐடி, அதாவது ஃபார்மர் ஐடியும் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. அக்ரி ஸ்டாக் மற்றும் டிஜிட்டல் அக்ரிகல்ச்சர் மிஷன் திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு விவசாயிகளுக்கும் தனித்துவமான 12 இலக்க டிஜிட்டல் அடையாள எண் வழங்கப்படுகிறது. இந்த விவசாயி ஐடி ஆதார் எண், நிலப்பதிவு விவரங்கள் மற்றும் வங்கி கணக்குடன் இணைக்கப்பட்டதாக இருக்கும். போலி பயனாளிகளை நீக்கி அரசு நிதி உதவிகள் உண்மையான விவசாயிகளிடம் மட்டுமே சென்றடைவதே இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கமாக பார்க்கப்படுகிறது. விவசாயி ஐடி இல்லாதவர்களுக்கு பிஎம் கிஷான் 22வது தவணை தாமதமாகும் வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. இந்த திட்டத்தின் கீழ் விவசாயிகளுக்கு 4 மாதங்களுக்கு ஒரு முறை ரூபாய் 2000 வீதம், ஆண்டுக்கு மொத்தமாக 6000 தொகை டிபிடி முறையில் நேரடியாக வங்கி கணக்கில் செலுத்தப்படுகிறது. எனவே 22வது தவணை தடையில்லாமல் கிடைக்க விவசாயிகள் தங்கள் ஃபார்மர் ஐடியை உடனடியாக உருவாக்க வேண்டும். விவசாயிகள் வீட்டில் இருந்தபடியே டிஜிட்டல் விவசாயி ஐடியை உருவாக்கலாம். அதற்காக தங்களது மாநிலத்தின் அதிகாரப்பூர்வ அக்ரி ஸ்டாக் அல்லது ஃபார்மர் ஐடி போர்ட்டலுக்கு சென்று நியூ ஃபார்மர் ஐடி அல்லது கிரியேட் நியூ யூசர் என்பதை தேர்வு செய்து ஆதார் எண்ணை உள்ளிட வேண்டும். ஆதாருடன் இணைக்கப்பட்ட மொபைல் எண்ணுக்கு வரும் ஓடிபியை சரிபார்த்த பிறகு உள்நுழைவு விவரங்களை உருவாக்க வேண்டும். பின்னர் நில பதிவு விவரங்கள் மற்றும் வங்கி தகவல்களை பதிவு செய்து தேவையான ஆவணங்களை பதிவேற்றி விண்ணப்பத்தை சமர்ப்பிக்க வேண்டும். ஆதார் அட்டை, நில ஆவணங்கள், வங்கி பாஸ்புக் மற்றும் புகைப்படம் ஆகியவை பதிவு செய்யும் போது அவசியமாகும். தொழில்நுட்ப வசதி இல்லாத விவசாயிகள் அருகில் உள்ள சிஎஸ்சி மையங்கள், அதாவது இசேவை மையங்கள், வசுதா மையங்கள் மற்றும் அல்லது வேளாண் துறை அலுவலகங்களில் குறைந்த கட்டணத்தில் பயோமெட்ரிக் முறையில் ஃபார்மர் ஐடி உருவாக்கி கொள்ளலாம். இதனுடன் இகேஒய்சி நிலை எஸ் ஆக இருப்பதும், நில விவரங்கள் சரியாக புதுப்பிக்கப்பட்டிருப்பதும், வங்கி கணக்கு ஆதாருடன் இணைக்கப்பட்டிருப்பதும் அவசியம். இந்த அனைத்தும் சரியாக இருந்தால் மட்டுமே பிஎம் கிஷான் 22வது தவணை எந்த தடையும் இல்லாமல் விவசாயிகளுக்கு கிடைக்கும். விவசாயிகளுக்கு இந்த வீடியோ ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, உங்களுடைய உறவினர்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இது போன்று வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம்.